வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் 6 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கு காலாண்டு விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறப்பு. 1 முதல் 5ஆம் வகுப்புகளுக்கு அடுத்த வாரம் பள்ளிகள் திறக்கப்படுகிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் 2 நாள் மாநாடு இன்று தொடங்குகிறது. மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை, வனத்துறை அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். பாஜகவுடனான கூட்டணியை முறித்தது ஒட்டுமொத்த அதிமுகவின் முடிவு. மனம் திறந்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சந்திப்பு. தொழில்துறையினரின் கோரிக்கைகளை சமர்ப்பித்ததாக சமூக வலைதளத்தில் பதிவு. சென்னையில் இன்று நடைபெற இருந்த பாஜக மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ரத்து. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் அறிவிப்பு. சென்னையில் திமுக மகளிர் அணி சார்பில் வரும் 14ஆம் தேதி மகளிர் உரிமை மாநாடு. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி மாநாட்டில் பங்கேற்பதாக கனிமொழி எம்பி தகவல். அதிமுக சார்பில் டெல்டா மாவட்டங்களில் வரும் 6ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம். குறுவை சாகுபடிக்கு காவிரி நீரை திறந்துவிடாத கர்நாடக அரசை கண்டித்து அறிவிப்பு. நல்ல அறிவிப்பு வந்தால் மட்டுமே போராட்டத்தை வாபஸ் பெறுவோம் என இடைநிலை ஆசிரியர் சங்கம் உறுதி. ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்த நிர்வாகிகள் அமைச்சர் அன்பில் மகேஷுடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி. ஆந்திர மாநில முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கைதை கண்டித்து அவரது மனைவி புவனேஸ்வரி உண்ணாவிரதம். பல்வேறு இடங்களில் தெலுங்கு தேச கட்சியினரும் போராட்டம். சிகரெட் புழக்கம் எந்த வகையில் இருந்தாலும் சட்டப்படி குற்றம். தடையை மீறுவோருக்கு மத்திய அரசு கடும் எச்சரிக்கை. அரசு மருத்துவமனையில் மருந்து இல்லாமல் 24 நோயாளிகள் உயிரிழப்பு. மகாராஷ்டிராவில் அதிர்ச்சி சம்பவம். 12 குழந்தைகளும் பலியான சோகம். மருத்துவத்திற்கான நொபல் பரிசு 2 பேருக்கு அறிவிப்பு. கொரோனா தடுப்பூசியில் முக்கிய பங்காற்றிய அமெரிக்காவை சேர்ந்த கெட்டாலியன் கரிட்கோ, ட்ரூ வைஸ்மேன் ஆகியோருக்கு கிடைத்தது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் மகளிர் 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸில் வெள்ளி மற்றும் வெண்கலப் பதக்கம் வென்றது இந்தியா. மகளிர் நீளம் தாண்டுதலில் இந்திய வீராங்கனை ஆன்சி சோஜன் வெள்ளி வென்று சாதனை. ஆசிய போட்டியில் 400 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் இந்தியாவுக்கு வெள்ளி. 3 தமிழர்கள் அடங்கிய இந்திய அணி அசத்தல். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய ஆடவர் ஹாக்கி அணி அரையிறுதி சுற்றுக்கு தகுதி. கடைசி போட்டியில் 12-0 என்ற கோல் கணக்கில் வங்கதேச அணியை பந்தாடியது. இனி விரிவான செய்திகள். முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் 2 நாள் மாநாடு இன்று தொடங்குகிறது. சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள நாமக்கல் கவிஞர் மாளிகையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் அமைச்சர்கள், அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை அலுவலர்கள், வனத்துறை அலுவலர்கள், அரசு உயரதிகாரிகள் கலந்து கொள்ள உள்ளனர். மாவட்ட நிர்வாகம், சட்டம் ஒழுங்கு நிலை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவான ஆய்வினை இந்த மாநாட்டில் முதலமைச்சர் மேற்கொள்ள உள்ளார். தமிழக ஆளுநரின் செயலாளராக IAS அதிகாரி கிர்லோஷ்குமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னை குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரிய மேலாண் இயக்குநராக வினய் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக ஆளுநர் RN ரவியின் செயலாளராக இருந்த அனந்தராவ் விஷ்ணு பாட்டில் மத்திய அரசின் பள்ளிக் கல்வி மற்றும் எழுத்தறிவுத் துறையின் இணைச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து செயலாளராக IAS அதிகாரி கிர்லோஷ்குமார் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பாஜகவுடனான கூட்டணியை முறித்தது ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களின் முடிவு என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் எதற்கும் அஞ்சாமல் நிற்கின்ற கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விலகிக் கொள்கிறது என்ற முடிவை எடுத்தது. அதோடு தேசிய ஜனநாயக கூட்டணியிலும் விலகிக் கொள்ளும் என்ற முடிவையும் எடுத்தது. இது பொதுச் செயலாளர் என்ற முறையில் நான் எடுத்த முடிவு அல்ல, ஒட்டுமொத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டலும் எடுத்த முடிவு.
டெல்லியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சந்தித்தார். தமிழ்நாட்டில் உள்ள தொழில்துறையினரின் கோரிக்கைகளை அமைச்சரிடம் சமர்ப்பித்ததாக சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். மத்திய அமைச்சர் எப்போதும் தமிழ்நாடு தொழில்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு ஆதரவாகவும் அக்கறையுடனும் இருந்து வருவதாக தெரிவித்துள்ளார். இன்று கோவைக்கு அமைச்சர் வர இருப்பதாகவும் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டங்களில் பங்கேற்க இருப்பதாகவும் அண்ணாமலை கூறியுள்ளார். இதனிடையே மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷாவையும் அவரது இல்லத்தில் அண்ணாமலை சந்தித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. தமது 3ஆம் கட்ட யாத்திரை குறித்தும் அதிமுக மீதான பாஜகவின் அணுகுமுறை மற்றும் அடுத்த கட்டமாக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கை குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் இன்று நடைபெற இருந்த பாஜக மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது. பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து விவாதிக்கப்பட இருந்த நிலையில் அண்ணாமலை தமிழ்நாடு திரும்பாததால் திடீரென கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. திமுக மகளிர் அணி சார்பில் வருகின்ற 14ஆம் தேதி சென்னை நந்தனம் OMCA திடலில் மகளிர் உரிமை மாநாடு நடைபெறவுள்ளது. இதில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி பங்கேற்கிறார். இதனை இந்தியா கூட்டணியின் முதல் கூட்டமாகவும் எடுத்துக் கொள்ளலாம் என்று திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார். வரக்கூடிய 14ஆம் தேதி அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி நம்முடைய முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுரையின் பேரிலே நடைபெற இருக்கிறது. முக்கியமான பெண் தலைவர்கள் இந்த மகளிர் உரிமை மாநாட்டிலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அன்னை சோனியா காந்தி அவர்கள், பிரியங்கா காந்தி அவர்கள், சுப்ரியா சூலே அவர்கள், ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து அவங்க மெஹபூபா முஃப்தி அவர்கள், திரிணாமுல் காங்கிரஸ்லேருந்து என்று பல்வேறு இயக்கங்கள்லேருந்து பல்வேறு தலைவர்கள், பெண் தலைவர்கள் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள இருக்கிறார்கள். தமிழகத்திற்கு தண்ணீர் தர மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து டெல்டா மாவட்டங்களில் வரும் 6ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக அறிவித்துள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, தஞ்சாவூர், கடலூர் மாவட்டங்களில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திர மாநில முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கைதை கண்டித்து அவரது மனைவி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். திறன் மேம்பாட்டு கழக ஊழல் வழக்கில் கைதாகி சந்திரபாபு நாயுடு சிறையில் உள்ளார். அவரது கைதை கண்டித்து மாநிலங்களில் பல்வேறு இடங்களில் தெலுங்கு தேச கட்சியினர் உண்ணாவிரத போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ராஜமுந்திரியில் சந்திரபாபு நாயுடு மனைவி புவனேஸ்வரி மற்றும் அக்கட்சியின் பெண் தொண்டர்கள் மேடை அமைத்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காலாண்டு விடுமுறை முடிந்து தமிழகம் முழுவதும் 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இன்று பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. மழலையர் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை மாணவர்களுக்கு வரும் 9ஆம் தேதி, அதாவது அடுத்த திங்கட்கிழமை முதல் பள்ளிகள் திறக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை டிபிஐ வளாகத்தில் ஆசிரியர்கள் போராட்டம் தொடர்ந்து நீடிக்கும் நிலையில் அமைச்சருடனான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உடனான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை. இதனால் நல்ல அறிவிப்பு வரும் வரை போராட்டம் தொடரும் என இடைநிலை ஆசிரியர் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். சத்தீஸ்கர் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களுக்கு இன்று சுற்றுப்பயணம் செல்லும் பிரதமர் மோடி பல்வேறு நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். சத்தீஸ்கர் மாநிலம் நாகர்னாரில் உள்ள எக்கோ ஆலையை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். பின்னர் ஜக்தல்பூர் ரயில் நிலையத்தை மேம்படுத்த அடிக்கல் நாட்டுகிறார். தெலுங்கானாவில் 8000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுகிறார். NTPCயின் தெலுங்கானா சூப்பர் அனல்மின் திட்டத்தின் 800 மெகாவாட் யூனிட்டை பிரதமர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். பல்வேறு ரயில்வே உள்கட்டமைப்பு திட்டங்களையும் அர்ப்பணிக்கவுள்ளார். ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 62 இடங்களில் NIA அதிகாரிகள் நடத்திய சோதனையில் மாவோயிஸ்ட் தலைவர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். ஆந்திரா, தெலுங்கானாவில் மாவோயிஸ்டுகளுக்கு எதிரான வழக்குகள் NIA அதிகாரிகள் விசாரித்து வருகின்றனர். இந்த விசாரணையின் ஒரு பகுதியாக ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 62 இடங்களில் சோதனை நடத்தப்பட்டு ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஒரே ஒரு சிகரெட் வைத்திருந்தாலும் அது குற்றம்தான் என மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. எந்த வடிவிலும், எந்த எண்ணிக்கையிலும், எந்த முறையில் வைத்திருந்தாலும் சட்டப்படி குற்றம் என்று தெளிவுபடுத்தியுள்ள மத்திய அரசு தடையை மீறுவோர் குறித்து புகார் தெரிவிக்க ஒரு இணையதளத்தையும் தொடங்கியுள்ளது.
மகாராஷ்டிராவில் அரசு மருத்துவமனையில் மருந்து இல்லாமல் 24 நோயாளிகள் உயிரிழந்த தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாந்தேட் மாவட்டத்தில் சங்கர்ராவ் சவான் அரசு மருத்துவமனையில் 24 மணி நேரங்களில் 24 நோயாளிகள் உயிரிழந்துள்ளனர். பிறந்து 3-4 நாட்களேயான பச்சிளம் குழந்தைகளும் உயிரிழந்திருப்பதாகவும் 70 பேர் உயிருக்கு போராடுவதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது. சம்பவம் தொடர்பாக ஏக்நாத் ஷிண்டே அரசு விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ள நிலையில் இது கொலை என எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்து வருகின்றன. 2023ஆம் ஆண்டின் மருத்துவத்திற்கான நொபல் பரிசு ஆராய்ச்சியாளர்கள் கேட்லின் கரிக்கோ, ட்ரூ வைஸ்மேன் ஆகிய இருவருக்கும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பு மருந்தில் mRNA வகை வளர்வதற்கான மூலக்கூறை கண்டுபிடித்ததற்காக நொபல் பரிசு அறிவிக்கப்பட்டதாக தேர்வுக்குழு தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் மகளிருக்கான 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸில் இந்தியா வெள்ளி மற்றும் வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸில் இந்திய வீராங்கனை ஃபரூல் சௌத்ரி 9.27 நிமிடங்களில் இலக்கை எட்டி வெள்ளிப் பதக்கம் வென்றார். அதேபோல் மற்றொரு இந்திய வீராங்கனை பிரீத்தி 9.43 நிமிடங்களில் இலக்கை எட்டி வெண்கலம் வென்றார். ஆசிய விளையாட்டுப் போட்டி நீளம் தாண்டுதலில் இந்திய வீராங்கனை ஆன்சி சோட்டன் வெள்ளி வென்று அசத்தியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் மகளிருக்கான நீளம் தாண்டுதலில் பங்கேற்ற ஆன்சி சோட்டன் 6.63 மீட்டர் தாண்டி வெள்ளிப் பதக்கத்தை வென்றுள்ளார். சீனாவின் ஷிகி சியோங் 6.73 மீட்டர் தாண்டி தங்கப்பதக்கத்தை வென்றது குறிப்பிடத்தக்கது. ஆசிய விளையாட்டு 400 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் 3 தமிழர்கள் அடங்கிய இந்திய அணி வெள்ளிப் பதக்கத்தை வென்று சாதித்துள்ளது. முகமது அஜ்மல், வித்யா ராம்ராஜ், ராஜேஷ் ரமேஷ், சுபா வெங்கடேஷ் ஆகியோர் அடங்கிய அணி 3.14 நிமிடங்களில் இலக்கை எட்டி வெள்ளிப் பதக்கத்தை வென்றது. இதில் வித்யா ராம்ராஜ், ராஜேஷ் ரமேஷ், சுபா வெங்கடேஷ் ஆகியோர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஆடவர் ஹாக்கி அணி அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. சீனாவில் நடைபெற்ற கடைசி குரூப் போட்டியில் இந்திய அணி 12-0 என்ற கோல் கணக்கில் வங்கதேச அணியை பந்தாடியது. கேப்டன் ஹர்மன்பிரீத் மற்றும் மன்தீப் சிங் அபாரமாக விளையாடி ஹாட்ரிக் கோல் அடித்து அசத்தினர். உலகக்கோப்பை கிரிக்கெட் பயிற்சி ஆட்டங்களில் நியூசிலாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகள் வெற்றி பெற்றன. திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான போட்டியில் நியூசிலாந்து அணி 7 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இதேபோல் கவுஹாத்தியில் நடைபெற்ற மற்றொரு பயிற்சி ஆட்டத்தில் வங்கதேசம் அணியை 4 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து வீழ்த்தியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் 6 முதல் 12ஆம் வகுப்புகளுக்கு காலாண்டு விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறப்பு. 1 முதல் 5ஆம் வகுப்புகளுக்கு அடுத்த வாரம் பள்ளிகள் திறக்கப்படுகிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் 2 நாள் மாநாடு இன்று தொடங்குகிறது. மாவட்ட ஆட்சியர்கள், காவல்துறை, வனத்துறை அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். பாஜகவுடனான கூட்டணியை முறித்தது ஒட்டுமொத்த அதிமுகவின் முடிவு. மனம் திறந்தார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை சந்திப்பு. தொழில்துறையினரின் கோரிக்கைகளை சமர்ப்பித்ததாக சமூக வலைதளத்தில் பதிவு. சென்னையில் இன்று நடைபெற இருந்த பாஜக மாநில நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ரத்து. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் அறிவிப்பு. சென்னையில் திமுக மகளிர் அணி சார்பில் வரும் 14ஆம் தேதி மகளிர் உரிமை மாநாடு. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி மாநாட்டில் பங்கேற்பதாக கனிமொழி எம்பி தகவல். அதிமுக சார்பில் டெல்டா மாவட்டங்களில் வரும் 6ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம். குறுவை சாகுபடிக்கு காவிரி நீரை திறந்துவிடாத கர்நாடக அரசை கண்டித்து அறிவிப்பு. நல்ல அறிவிப்பு வந்தால் மட்டுமே போராட்டத்தை வாபஸ் பெறுவோம் என இடைநிலை ஆசிரியர் சங்கம் உறுதி. ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்த நிர்வாகிகள் அமைச்சர் அன்பில் மகேஷுடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வி. ஆந்திர மாநில முன்னாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கைதை கண்டித்து அவரது மனைவி புவனேஸ்வரி உண்ணாவிரதம். பல்வேறு இடங்களில் தெலுங்கு தேச கட்சியினரும் போராட்டம். சிகரெட் புழக்கம் எந்த வகையில் இருந்தாலும் சட்டப்படி குற்றம். தடையை மீறுவோருக்கு மத்திய அரசு கடும் எச்சரிக்கை. அரசு மருத்துவமனையில் மருந்து இல்லாமல் 24 நோயாளிகள் உயிரிழப்பு. மகாராஷ்டிராவில் அதிர்ச்சி சம்பவம். 12 குழந்தைகளும் பலியான சோகம். மருத்துவத்திற்கான நொபல் பரிசு 2 பேருக்கு அறிவிப்பு. கொரோனா தடுப்பூசியில் முக்கிய பங்காற்றிய அமெரிக்காவை சேர்ந்த கெட்டாலியன் கரிட்கோ, ட்ரூ வைஸ்மேன் ஆகியோருக்கு கிடைத்தது.
ஆசிய விளையாட்டுப் போட்டியில் மகளிர் 3000 மீட்டர் ஸ்டீப்பிள் சேஸில் வெள்ளி மற்றும் வெண்கலப் பதக்கம் வென்றது இந்தியா. மகளிர் நீளம் தாண்டுதலில் இந்திய வீராங்கனை ஆன்சி சோஜன் வெள்ளி வென்று சாதனை. ஆசிய போட்டியில் 400 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் இந்தியாவுக்கு வெள்ளி. 3 தமிழர்கள் அடங்கிய இந்திய அணி அசத்தல். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய ஆடவர் ஹாக்கி அணி அரையிறுதி சுற்றுக்கு தகுதி. கடைசி போட்டியில் 12-0 என்ற கோல் கணக்கில் வங்கதேச அணியை பந்தாடியது. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.